வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று குஜராத் மாநிலம் கட்சில் உள்ள லக்கிநாலா ராணுவப்படை அணியில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், சர்க்ரீக் பகுதியில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் எந்தவொரு அத்துமீறலுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள் இன்று நியூசிலாந்து, ஜப்பான், நேபாளம், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள இந்திய தூதரகங்களில் கொண்டாடப்பட்டது. அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை நிகழ்ச்சியும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகம் முன்பு கடற்கரை மணற்பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ள பிரதமரின் மணற்சிற்பத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செய்தித்துறை செயலர் திரு முகமது ஹாசின் அபீத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை துணைத் தலைவர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நேபாளத்தில் மாதேஷ் மாகாணத்தில் நேற்று ஏற்பட்ட மண் சரிவில் 3 குழந்தைகள் உட்பட குறைந்தது 4 பேர் புதையுண்டனர். ஆற்றில் மண் எடுக்க சென்றபோது மண் மேடு சரிந்து விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.